Hello friends, welcome to today's Samayal. இன்னைக்கு நம்ம டுடே சமையல்ல ஒரு பெர்ஃபெக்ட்டான நல்ல ஒரு காரசாரமான செட்டிநாடு மீன் குழம்பு எப்படி செய்யலாம்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். மீன் குழம்பு அப்படினாலே ரொம்ப தண்ணியாவும் இருக்க கூடாது, ரொம்ப திக்காவும் இருக்க கூடாது. மீன் அப்படியே கரண்டில எடுத்தீங்கன்னா அந்த குழம்பு அந்த மீன்ல நல்லா அப்படியே ஒட்டி இருக்கணும். அதே சமயத்துல அப்படியே பார்க்கிறதுக்கு நல்ல கலர்ஃபுல்லாவும் இருக்கணும். அப்பதான் பார்க்கும்போதே நல்ல வாயில எச்சில் வரும், சாப்பிட்றதுக்கும் தூண்டி விடும். அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான செட்டிநாடு மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல ஒரு கடாயில 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துங்க. கூடவே 30 போல சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் உடைச்சு விட்டுட்டு சேர்த்துங்க. கொஞ்சமா கருவேப்பிலை இலைகள், ஒரு 5லேருந்து 6 பல்லு பூண்டு சேர்த்துட்டு அந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வர அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கணும். வெங்காயம் இந்த அளவுக்கு இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 2 நல்ல பெரிய பழுத்த தக்காளி பழம் அதையும் ரஃப்பாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்குங்க. இப்போ கூடவே இந்த தக்காளியெல்லாம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் இந்த குழம்பு நல்ல ஒரு சுவையாக இருக்கும். இந்த மசாலா அந்த மீனில் நல்லா ஊறி வரும். இப்போ பாருங்க, வெங்காயம் தக்காளி எல்லாமே இந்த மாதிரி ஓரளவுக்கு வதங்கி வந்த பிறகு 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ பாருங்க, அந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி அப்படியே நம்ம ஊற்றின எண்ணெயும் அப்படியே பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது பாருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, தனி மிளகாய் பொடி, 2 டீஸ்பூன் தனியா பொடி அதாவது கொத்தமல்லி பொடி, 3 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்குங்க. நான் வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடி தான் எல்லாமே இன்றைக்கி பயன்படுத்தியிருக்கேன், மசாலா எல்லாமே. கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு அதனுடைய பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்குங்க. அவ்வளோதான், இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருங்க. நல்லா ஆறணும். ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க. அடுத்ததாக ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சப்பழ அளவுக்கு புளியை நல்லா அழுத்தமாக எடுத்துங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு அந்த புளியை அலசிட்டு அந்த தண்ணியை கீழே ஊற்றிடுங்க. மறுபடியும் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுட்டு இந்த புளியை ஊற வச்சுக்கோங்க. ஊறினதுக்கப்புறமா அதில் இருக்கக்கூடிய சாறுகளை மட்டும் வடிகட்டி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு கடாயில் 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. மீன் குழம்புனாலே எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக விட்டு செய்தால் தான் மறுநாள் வச்சுருந்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், நல்லா சுவையாக இருக்கும். எண்ணெய் காஞ்ச பிறகு 1 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துங்க. ரொம்ப நிறைய வெந்தயம் பயன்படுத்துறாதீங்க. அதே சமயத்தில் இதெல்லாம் பொரிஞ்சு வந்த பிறகு கூடவே ஒரு வரமிளகாய் சேர்த்துக்குங்க. அடுத்ததான் 10 போல சின்ன வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் இப்போ இது கூட சேர்த்துட்டு அந்த வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக சிவக்கிற அளவுக்கு நம்ம இதை வதக்கி எடுத்துப்போம். கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு. நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த விழுதியும் இது கூட சேர்த்துடலாம். இதை இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. ஓரளவுக்கு நம்ம ஊற்றின எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இதை நம்ம வதக்கி விடணும். ஏற்கனவே இது எல்லாத்தையும் நம்ம வதக்கி தான் அரைச்சி ஊற்றிருக்கோம். இருந்தாலும் இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு செய்யும்போது அந்த மீன் குழம்பினுடைய டெக்ஸ்சர் சூப்பராக இருக்கும், வாசனையும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கூட அந்த பச்சை ஸ்மெல் அப்படியே வரவே வராது. அதுக்காக தான். இப்போ பாருங்கள், எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம வச்சுருக்க புளி தண்ணியை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. ரொம்ப நிறைய தண்ணி சேர்த்துறாதீங்க. இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. மேக்ஸிமம் மீன் குழம்புனால கல்லுப்பு பயன்படுத்தி பாருங்கள், அதனுடைய டேஸ்ட் வேறு லெவலாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சுருங்க. ஸ்டவ்வை நல்லா ஃபாஸ்ட்டாகவே வச்சுங்க. ஒரு 7லேருந்து 10 நிமிஷம் போல் நல்லா கொதிக்கட்டும். இப்போ ஒரு 10 நிமிஷம் போல் எடுத்துக்கிச்சு. இதை இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். குழம்பு நல்லா திக்காக மாறி வந்திருக்கு. ஓரங்களையும் லைட்டாக அப்படி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ 1/2 கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்திருக்கேன். அதாவது ஒரு 5-6 பல்லு தேங்காவை நல்லா அரைச்சிட்டு தேங்காய் பால் மட்டும் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் மட்டும் கொதிச்சா போதும், இருக்கட்டும். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் போல் எடுத்துக்கிச்சு. நான் விட்டுட்டேன். நல்லா கொஞ்சம் இந்த மாதிரி வரணும். இப்போ நம்ம இதில் மீன் சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி கலந்த மீன், அதாவது 2 விதமான மீன் பயன்படுத்த போகிறேன். உங்களுக்கு எந்த மீன் பிடிக்குதோ அந்த மீனை நீங்கள் தாராளமாக சேர்த்து இந்த குழம்பு பண்ணலாம். ரொம்ப பர்ஃபெக்டாக சூப்பராக வரும். சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி வச்சிடலாம். ஸ்டவ் கம்ப்ளீட்டாக சிம்மில் இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் போல் அப்படியே இருக்கட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு.
ரொம்ப பர்ஃபெக்டாக நல்ல மணக்க சுவையான காரசாரமான செட்டிநாடு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் மீன் எடுக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ பர்ஃபெக்டாக அந்த மசாலா எல்லாமே அதில் அப்படியே ஊறி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ஓரங்கள் அழகாக எண்ணெயும் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்படி இருக்கணும் மீன் குழம்புனா. இதுதான் நம்ம சாதத்தில் அப்படியே போட்டு சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அந்த சாதத்தில் அந்த அழகாக ஒட்டி வரும், சூப்பராகவும் இருக்கும். இதே குழம்பு நீங்கள் மறுநாள் வச்சிருந்து இட்லி தோசைக்கு சாப்பிடலாம். அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டான டேஸ்ட்டுக்கு கொடுக்கும். கண்டிப்பாக இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எக்காரணம் கொண்டும் கொத்தமல்லி இலைகளை தூவிடாதீங்க. கண்டிப்பாக குழம்பினுடைய டேஸ்ட்டு அந்த மனம் எல்லாத்தையுமே மாற்றிடும். மீன் குழம்புனா கொத்தமல்லி இலைகள் தூவாமல் இந்த மாதிரி செய்து பாருங்கள். அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டான சூப்பரான டேஸ்ட்டை கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.